செய்வார். இன்னொரு பாடல், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே, நீ திகையாதே மனமே என்று சொல்லி நம்ம செய்கிற எல்லா வேலையும் இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்தின தேவன், நம்மை ஆசீர்வாதமாய் வைத்த தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்படியே சந்தோஷமாக பாட போகிறோம். கலங்கி கொண்டிருக்கிற நம்ம இருதயத்தை பார்த்து, நம்ம ஆத்துமாவை பார்த்து நம்ம பேசி பாட போகிறோம். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடலாமா? சந்தோஷமாக பாடலாம். கலங்க வேண்டாம், எதை குறித்து கலங்க வேண்டாம், எதை குறித்து திகைக்க வேண்டாம். இந்த மட்டும் நடத்தினவர் இனிமேல நம்மை நடத்துவார். அடுத்த வருடத்தில நம்மை காப்பவர், நம்மை சுமப்பவர், நம்மை ஆசீர்வதிப்பவர். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சந்தோஷமா கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சந்தோஷமா கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் நமக்கு எதிரிட்டு வரலாம், ஆனாலும் நம்மை மேற்கொள்ள கர்த்தர் ஒரு நாள் இடம் கொடுக்க மாட்டார். அதற்காக நன்றி செலுத்தி, அப்பா நீங்க நடத்துவீங்க, என்னை ஏந்துவீங்க, என்னை தாங்குவீங்க, என்னை சுமப்பீங்க அப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு ஆயத்தப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணுவீங்க என்று சொல்லி சந்தோஷமாக பாடலாமா? சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார்.